शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपराम्. தாயிற் சிறந்த தயாவான என் குருநாதர் சுவாமி பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி அவர்களின் மலர்பாதங்களுக்கு வணக்கம். ராமம் பஜே அப்படிங்கிற நிகழ்ச்சியானது வருகின்ற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சிவரஞ்சனி ஹோட்டலில் இருக்கக்கூடிய மகாலில் நடைபெற இருக்கிறது. அந்த ராமம் பஜே நிகழ்ச்சி இளம் பாடகியான சூரிய காயத்ரி மற்றும் அவர்களது குழுவினரால் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியானது எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், எய்ம் ஃபார் சேவா என்பது பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இலவச சாத்திராலயம் அப்படின்றது ஸ்டூடெண்ட் ஹோம் நடந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் அல்லாமல் பல்வேறு இடங்களில் ஹெல்த் கேர் சென்டர்ஸ், விமன் எம்பவர்மெண்ட் போன்ற சேவை பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த பாலக்கோடு அருகில் கரகூர் என்ற கிராமத்தில் மாணவ மாணவிகளுக்கான இலவச சாத்திராலயம், அதாவது மாணவ மாணவியர் இல்லம் மற்றும் இலவச மாலை நேர டியூஷன் சென்டர்ஸ், அதாவது சந்தியா குருகுலம் என்ற பெயரில் 10 கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான தையல் பயிற்சி நடந்து வருகிறது. ஒரு பிரைமரி அண்டு நர்சரி பள்ளியானது அங்கு இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு மிகவும் குறைந்த ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு நடத்தி வருகிறோம். இந்த சேவை பணிகள் மேலும் விரிவடையவும் இது தொடர்ந்து நடைபெற்று வரவும் நிதி திரட்டும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. அறிவோம். இந்தியா முழுவதும் நடந்து வருகிறது. இருந்தாலும் நம்ம இப்போது ஸ்பெசிஃபிக்காக பாலக்கோட்டில் இருக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டுக்காக இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறோம். இந்த மாதிரி எங்க நடக்குது ஜி, அந்த எங்கெங்க நடக்குது இப்போதைக்கு பாலக்கோடு சுற்றி நடக்குது. இப்போ ஒரு 10 சென்டர்ல நடந்துருக்கு. இன்னும் ஒரு 50 சென்டர்ல இதை நம்ம விரிவுபடுத்துறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுல வேற தமிழ்நாட்டுல ஆரம்பிக்க போறோம். அந்த மாதிரி ஓகே. என்னென்னலாம் உங்களுடைய இந்த முக்கியமாக இந்த மாணவ மாணவியர் இல்லம், இந்த சந்தியா குருகுலம் எனப்படுகின்ற இலவச டியூஷன் சென்டர், ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது, ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இப்போ புதுசாக ஆரம்பிச்சுட்டு வரோம். மலைவாழ் மக்கள் நிறைய மலைவாழ் மக்கள் அவங்க எல்லாமே நம்மளுடைய சாத்திராலயாவில் தங்கி படிக்கலாம். இப்போ பெட்டமொகிலாலம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து முடிச்சுட்டு வந்த குழந்தைங்க இருக்காங்க. மேலும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நம்ம இடத்த தேடி வரும்போது அவர்களுக்கு படிப்பு +2 வரலும் நம்ம இடத்துல இருக்குது. அதுக்கு மேலே எங்களுடைய கல்லூரி மஞ்சக்குடின்ற இடத்துல இருக்குது. மற்ற எஜுகேஷன், அந்த மஞ்சக்குடி என்பது சுவாமிஜி பிறந்த இடம், அங்கே காலேஜ் வரலும் இருக்குங்க. இவங்க நல்ல அளவில் பாஸ் பண்ணால் அங்கே கொண்டு போய் சேர்த்துவோம். இல்லைன்னா அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அவங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி ITI, பாலிடெக்னிக் இந்த மாதிரியும் படிச்சிருக்காங்க. நம்மளுடைய சாத்திராலயாவில் படித்து பாலிடெக்னிக் பக்கத்துலேயே இருக்குது, பாலக்கோடு சுகர் மில்ல. சாத்திராலயாவிலேருந்து பாலக்கோட்டில் படித்து இன்றைக்கி ஒசூரில் TVS கம்பெனி போன்ற கம்பெனிங்களில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய அந்த படிப்பு முடியவே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டத்தில். இல்லை, மாநில அளவிலான கல்வி முறையில் தான் நம்ம படிக்க வைக்கிறோங்க, சமச்சீர் கல்வி. ஏன்னா நமக்கு CBSEயில் படிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்காங்க அப்படின் போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்களால் கொண்டு போக முடியாது. மாநில கல்வியிலேயே படிக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சாத்திராலயாவில் டியூஷன், எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கூட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இங்கே இப்போ மதியரசன் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அவர் ஒசூரில் தங்கி குரூப் எக்ஸாமுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கார், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஒரு சில குழந்தைங்க IASக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட சென்னையில் பண்ணிட்டுருக்காங்க.
மொழி இப்போ ஒசூரை பொறுத்த வரைக்கும் 3 மொழி பேசக்கூடிய இடமும் இருக்கு. ஆமா. So அதுக்கேற்ற கூட அந்த மொழி இல்லை நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த ஒசூரில் பண்ணும்போது வேணால் 3 மொழி வச்சுக்கலாம். நாங்கள் வந்து பாலக்கோட்டில் பண்ணுறது தமிழ் வழி இங்கிலீஷ் வழி கல்வி மட்டும், ஆங்கில வழி கல்வி. இசை நிகழ்ச்சிக்கு எந்த சமப்படுறது யாராவது இசை நிகழ்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க? இசை நிகழ்ச்சி வந்து சிவரஞ்சனி ஹோட்டலில் மஹாலில் நடக்கும்போது சூரிய காயத்ரின்னு சொல்லி கர்நாடிக் ப்ளஸ் டிவோஷனல் பஜன்ஸ் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஆள் அவங்களும் அவங்களோட டீம் வந்து பார்ப்பாங்க. 1.5 மணி நேரம் பண்ணுவாங்க. 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:30 மணி 9 மணி வரைக்கும் நடக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டிங் இங்கே எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக வந்து மீரா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, ஒரு மாருதி ஹோஸ்டல் இருக்காங்க, அதுக்கப்புறமா பாஸ்கர்ஜி இருக்காரு. ஒரு லேடி இவ்வளோ ஹைலி எஜுகேட்டடாக இருந்து சன்னியாசி வாங்கி அப்புறம் இங்கே ஒரு ஆண்களே செய்ய முடியாத ஒரு வேலையை, கரவூருங்கிறது மலைவாழ் ஏரியா இருக்கிற இடம்தான், அந்த ஏரியாவில் தனியாக இருந்து நடத்தி இப்போ அங்கேருந்து இங்கே வந்து நம்மெல்லாம் திரட்டி நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய அந்த மன வலிமை நமக்கு புரியுது. அதனால தான் அவங்கள பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக இருக்குது, தெய்வீகமாக இருக்குது. அதனால் இந்த தெய்வீக பணியில் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கி நாங்கள் நிதி திரட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் எதிர்காலத்திலும் நிதி நிறைய தேவைப்படுகிறது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பசங்கள்லாம் வர்றாங்க, பெட்டமுகலாலத்திலேருந்து வர்றாங்கன்னா அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்கணும். படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது, ஹாஸ்டலும் இருக்கணும், சாப்பாடும் இருக்கணும். அப்போ என்ன ஆகுனாக்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் வந்து அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு அவங்க மேலே போயிடலாம். ஏன்னா அந்தந்த இடத்துலையே போய் ஸ்கூல் நடத்தணும்னு ஒன்றும் இல்லை. ஹாஸ்டல் இருந்துச்சுனாக்க மற்ற இடத்துலலாம் வந்து அங்கேருந்து வந்து தங்கி நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த முயற்சிக்காக தான் இவங்க பெரும் முயற்சியாக எடுத்து செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களுடைய அந்த சப்போர்ட்டும் தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நீங்கள் சொன்னீங்க எங்களுடைய சாத்திராலயம் ஒரு கேந்திரமாக இருக்கும். ஏன்னா இந்த ஹாஸ்டல்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஒரு மாதத்துக்கான செலவினங்களும் அதிகப்படியாக இருக்குது. ஒரு 60 குழந்தைங்க இல்லைன்னா அதுக்கு மேலே ஒரு 75 குழந்தைங்களுக்கு தான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். இந்த ஈவினிங் டியூஷன் சென்டர் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க ஊர்லேயே ஒரு குறைந்த, அதாவது ஒரு 3000 சேலரி ஈவினிங் 2 hours எடுக்கும்பொழுது கிராமப்புறங்களில் இன்றைக்கி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெற்றோர்களால் வந்து சப்போர்ட் பண்ண முடியாத நிலை இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாமே வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு புரோட்டீன் ரிச் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொண்டிருக்கிறது.